சிவாய ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம் ஆதாரமான சிவம் ஆதிசிவமான சிவமே. வேதவடிவான சிவம் நாதமயமான சிவம் ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல்வதமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். திருவருள் புரியும் திருவிளையாடற் பெருமானின் பேரொழினாலே தடாதகை பிராட்டியாரின் திருமுடி சூட்டும் வைபவம் சிறப்பாக நடந்தேறியது. ஆனால் பட்டத்தரசியாக பதவியேற்ற தடாதகை பிராட்டியாரின் பேச்சு அவையில் இருந்தோருக்கு கசக்கவே செய்தது. அருளாட்சியை விட சிறந்தது அன்பாட்சிதான் என்ற தடாதகை பிராட்டியாரின் ஆணித்தரமான அறிவிப்பை நாரத மகரிஷி வாயிலாக தெரிந்து கொண்ட சிவபெருமான் ஓர் திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் பூண்டார். தடாதகை பிராட்டியார் எமது தெய்வமும் அல்ல, சொக்கநாத பெருமானின் அருளாட்சிக்கு முன்னர் அவரது அன்பாட்சி சிறந்ததும் அல்ல. பட்டத்தரசியை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அரச பதவிக்கும் அதன் உதவிக்கும் அலைவதில்லை சகோதரா. நாங்கள் புறப்படலாமா? இன்னுமா நிற்கிறீர்கள்? ஒன்று சொல்ல விரும்புகிறோம். தாராளமாக சொல்லுங்கள். வீட்டுக் கதவை தட்டுகிறாள் வலிய வந்த மகாலட்சுமி. கதவை திறந்தால் பொருள், திறக்க மறுத்தால் இருள். எது தேவையோ அது வரும். வீட்டுக் கதவை தட்டுவது எமது வழக்கம். கதவை திறப்பது எனது இல்லத்தரசி மகாலட்சுமியின் பழக்கம். இதன் பொருள் என்ன தெரியுமா? கலைமகளுக்காக அலைமகள் கதவை திறக்கிறாள் ஐயா. உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? செல்லுங்கள் செல்லுங்கள். மகாலட்சுமி, இந்த பிரசாதத்தை விரைவாக கொண்டு செல். பசியுடன் காத்திருப்பார்கள் பெண்கள். மகாலட்சுமி, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது? இனி நடக்க வேண்டியது என்ன இருக்கிறது? பொருளுக்கு எழுதாத ஒரு ஆத்துல
இருளுக்கு மேல் இருள் இருக்கத்தானே செய்கிறது. அருளுக்குத்தான ஆண்டவன் இருக்கிறானே. கச்சரியாகவா? கல்லும் கனியாகும் என்ற காலம் வரும். வரும் காலம், வருங்காலம். வந்த காலத்தில் என்ன வந்தது? உலகம் புரியாத கணவன், வயதுக்கு வந்த பொண்ணுங்கள், ஓட்டை குடிசை, ஒரு கவளம் சோறு, உடுத்த ஒரு சேலை. இந்த சேலை உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் வரைதான் நான் மானி. இதை துவைத்து போட்டு விட்டான். பிறந்த மேனி. பட்டு புடவையை பற்றி பாட்டு எழுதலாம். அந்த பாட்டையே பாடி காட்டினா சேலினையும் தறி கூட தோளும் போடாது. சொக்கநாதா, சொக்கநாதா. நந்திதேவா, அர்ச்சகராக வா. புலவரை அழைத்து வா. புலவரே, 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 எங்கெல்லாம் உம்மை தேடுவது? அவசரமாக என்னுடன் வாரும். என்ன விஷயம்? எங்கே அழைக்கிறீர்கள்? அழைத்தது நான் அல்ல, அவர். அவர் என்றால் ஆண்டவனா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். ஐயா புலவரே, ஆண்டவனின் அருளை பற்றி பாடும் தங்களை தேடி பெரும் வணிகர் ஒருவர் காண வந்துள்ளார். அவர்தான் உங்களை அழைத்து வரச் சொன்னார். பெரும் வணிகரா? எம்மை தேடியா? வாரும், வந்து பாரும். புலவரே வருக. ஆண்டவன் சந்நிதியில் மனிதனை வணங்குவது கூடாது. தெய்வாம்சம் பொருந்திய தங்கள் திருமுகத்தை பார்த்ததும் கரங்கள் தாமாகவே கூப்பிக் கொண்டது. தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காகவே தங்களை இங்கே அழைத்து வரச் செய்தேன். தாங்கள் யார்? எந்த ஊர் என்பதனை யாம் அறியலாமா? நான் யார், யார் நான்? இந்த வினாவிற்கான விடை கிடைத்த பின்னர் யாம் ஞானி. எந்த ஊர் என்றால் இந்த ஊர்தான். இந்த ஊரா? இதுவரை நான் பார்த்ததே இல்லையே. நித்தமும் எம்மை பார்த்துக் கொண்டுதான் நிற்கிறீர்கள். நினைவில்லை, வயதாவதால். நேரம் கடந்து கொண்டிருப்பதால் நேரடியாகவே விஷயத்திற்கு வருவோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் ஆண்டவனின் அருள்தானே அகிலத்தில் சிறந்தது. ஆம், அதில் என்ன சந்தேகம்? பெண் தேகம் ஒன்று பேரிகை கொட்டுகிறதாம். அருள் சிறியது, அன்பு பெரியதென்று. அருளின்றி அன்பில்லை, அன்பின்றி அருளில்லை என்பதுதான் அவரது அகராதி. அருளாட்சி ஆலயத்தில், அன்பாட்சி அரசவையில். ஆண்டவனின் அருளாட்சியை காட்டிலும் அன்பாட்சியே சிறந்தது என்பதுதான் அவரது அரசின் முதல் அறிக்கை. அவர் எவர்? பாண்டிய மண்டலத்து பட்டத்தரசியார். தடாதகை பிராட்டியாரா? ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது, உறவை சொன்னாலும் பிரிவை சொல்லக்கூடாது. அதனால் யாம் ஏதாவது சொல்ல போக எம்மை உள்ளே வைத்து விட்டால் என்ன செய்வது? ஏற்கனவே இதன் உள்ளேதான் உள்ளோம் யாம். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
உள்ளோம் யாம், உதவிக்கு வருவோம். வாழ்க்கைக்கு பயப்படாதீர்கள். வளமார் பொழிலின் அருளை பாடுங்கள். அரசவைக்கு செல்லுங்கள். அன்பாட்சியை விட அருளாட்சியை சிறந்ததென கூறுங்கள். வெற்றியை பற்றுங்கள், வேதனையை நீக்குங்கள். பொற்கிழியை தருகிறேன், பிடியுங்கள். பொலிவோடு வாழுங்கள். மனிதரை பாடி பொருள் பெறாத யாம் இறைவனை பாடி பொற்கிழையை பெறச் சொல்கிறீர்கள். ஆண்டவனின் அருட்கொடை இது. அதையும் ஆண்டவனே கொடுத்தால் தான் ஏற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் ஆண்டவனின் அருளாட்சி தான் அகிலத்தில் சிறந்தது என அறிவிக்க மாட்டீரா? இப்படி பேசுகின்ற தாங்கள் அரசவைக்கு சென்று விவாதிக்கலாமே. ம்? புலமை உம்மிடம், வளமை எம்மிடம். பெரும் வணிகரே, பெருமானின் பேரருளை பற்றி பல்லாயிரம் பாக்களை எழுதியுள்ளோம் யாம். ஆண்டவனை தவிர அதனை ஆதரிப்பார் யாரும் இல்லை. ஆண்டவனாகவே வந்து அவனின் அருளாட்சியை பற்றி வாதிட எம்மை அனுப்புகிறீர்கள். தெய்வாம்சம் பொருந்திய தங்களுக்காகவே யாம் செல்கிறோம். அன்பாட்சி, அருளாட்சி அனைத்தும் ஓராட்சி என்ற உண்மை புரியும். வாழ்க பாண்டிய மண்டலம், வாழ்க பட்டத்தரசியார். வந்த செய்தி. வந்திருக்கிறார் புலவர் ஒருவர். அரசியாரை சந்திக்க வேண்டுமாம், அவசரமாக. தமிழை தடுக்காதே. உத்தரவு அரசியாரே. இன்றைய அரசவை இன்பத் தமிழ் மன்ற கூடமாகலாம். காரணம், வந்திருப்பவர் புலவராம். வந்திருப்பவர் புலவர்தானா என்பதை அரசபைக்கு வந்த பின்னர் தான் அறிந்து கொள்ள இயலும். சொக்கனென்று ஒருகால் ஓதில் துயர்கெடும் பகைமை மாளும். சொக்கனென்று ஒருகால் ஓதில் தொலைவிலா செல்வம் உண்டாம். சொக்கனென்று ஒருகால் ஓதில் சுருதி சொல் யாண்டும் செல்லும். சொக்கனென்று ஒருகால் ஓதில் சொர்க்கமும் எளிதாமன்றோ. சொக்கர் பெருமானை சிக்கென பிடித்திருக்கிறார் வந்திருக்கும் புலவர். புலவரே, தாங்கள் யார்? மனிதன் உயிர் உடலில் உறைந்தால், பிணம் உடலில் இருந்து உயிர் பறந்தால் தங்கள் பெயர்? ஆண்டி எனலாம். பொருள் அற்றதனால் அரசன் எனலாம். அருள் பெற்றதனால் தங்களின் இருப்பிடம்? இறையருளின் அருளாட்சி இருக்கும் இடம். அன்பாட்சியின் அரசவைக்கு வந்த நோக்கம் அகிலத்தில் சிறந்தது ஆண்டவனின் அருளாட்சியே என்பதனை தங்களுக்கு தெரிவிக்க. அருளாட்சியை விட சிறந்தது அன்பாட்சியே என்பதற்கான அத்தாட்சியே இந்த அரசவை. பரமன் படைத்தது உலகம். உலகம் பறந்து விரிந்தது. விரிந்த உலகத்தின் ஒரு ஓரத்தில் வரைந்த கோடுகளில் மட்டுமே நிறைந்தது இந்த பாண்டிய நாடு. சிறிய கோட்டுக்குள் இருக்கும் இந்த பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பவர் தனது அன்பாட்சியே சிறந்தது என அறிவித்தால், ஒரு ஓட்டுக்குள் புளியம்பழத்தை வைத்து புளியம்பழம் என்று சொன்ன உடனேயே நாவில் உமிழ்நீரை சுரக்க வைக்கும் ஆண்டவனின் திருவிளையாடல் இருக்கிறதே, அந்த ஆண்டவனின் அருளாட்சிக்கு முன்னால் உங்களது அன்பாட்சி சிறந்ததல்ல. அன்பு சிறந்ததல்ல, அருள்தான் சிறப்புற்றது. அதுதானே புலவர் கூறியதற்கான பொருள். அதில் என்ன சந்தேகம்? அன்பு இல்லை என்றால் அனைத்துமே இல்லை என்பதை அறிவாரா புலவர்? அருள் இல்லை என்றால் அகிலமும் இல்லை என்பதனை அறிவாரா அரசியார்? அன்பு எல்லோரிடத்தும் கலந்து பழகும் பண்பை உருவாக்குகிறது. அதன் பின்னர் அதுவே எல்லா பிராணிகளிடத்தும் நட்பை வளர்க்கிறது. அருள் உள்ளம் படைத்தவர் உலகில் ஒருபோதும் துன்பமடைவதில்லை. உயிரினங்கள் வாழ்வதற்கு இவ்வுலகமே இதற்கு சான்றாகும். அன்பு கலந்து வாழும் உடல்தான் உயிருள்ள உடலாகும். அது இல்லாத போது வெறும் உயிரற்ற தோல் போர்த்திய எலும்பு கூடாக கருதப்படும். அறிவில்லாதவன் சாஸ்திரங்களை பயின்றாலும் மெய்யுணர்வை பெறமாட்டான். அவ்வாறே அருளற்றவன் நல்வினை செய்தாலும் நற்பயனை பெறமாட்டான். எல்லோரிடத்தும் அன்புள்ளம் கொண்டு வாழ்கின்றவன் இம்மையில் இன்பத்தையும் புகழையும் பெற்று மறுமையில் மேலுலகத்தையும் எய்துவான். அருள் பெற்றவர் பிறவிக்கடலை கடந்து 7 பிறவியிலும் தம்மை காத்துக் கொள்ளும் தகுதி பெறுவார்கள். ஆள்பவர் தெய்வாம்சம் உள்ளவர். அதனால்தான் அன்பு பெரிதென்று நமக்கு உணர்த்துகிறார். ஆள்பவர் தெய்வாம்சம் உள்ளவர் என்று பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. வேத காலத்தில் அக்கொள்கை இல்லை.
வேதம் எத்தனையோ அரசர்களை பற்றி கூறுகின்றது. ஆனால் ஒருவரையாவது தெய்வாம்சம் படைத்தவர் என்று கூறவில்லையே. தெய்வத்தன்மை அரசனுக்கும் உள்ளது என்கிறது மனு நூல். அரசனுக்கு தெய்வத்தன்மை உண்டு என்று கூறும் அதே மனுநூல் அரசனும் குற்றம் செய்யக்கூடியவனே என்று கூறுகிறது. ஆக புலவர் சுற்றி வளைத்து கூற வருவது அருள் இல்லாமல் அன்பில்லை என்பதே அது. அன்பு சிவம், அன்பே சிவம். அதனை அறியாதவர் புலவர். அருள் சிவம், அருளே சிவம், அருளும் சிவம். இதனை அரசியார் அறியாதவர். அன்பிருந்தால் அருள் பெறலாம். அருள் இருந்தால்தான் அன்பையே பெறலாம். கண்ணில் அன்பிருந்தால் கல்லில் தெய்வம் வரும். மொத்தத்தில் கல்லும் கடவுளாகலாம் என்பதனை தாங்களே ஒப்புக்கொண்டீர்கள். அக்கல்லில் இருக்கும் கடவுளானது அருள் பாலித்தால்தான் கண்ணிலே அன்பிருக்கும் என்பதனையும் அரசியார் அவர்கள் உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியம். ஆண்டவனின் அருளாட்சி இல்லாத அரசவை, அரசவையை சார்ந்த பாண்டிய மண்டலம், பாண்டிய மண்டலத்தை சார்ந்த உலகம், உலகத்தை சார்ந்த மக்கள், மற்ற உயிரினங்கள், அதற்கும் மேலாக இயற்கை கூட இயங்காது என்பதனை மனதிலே குறித்துக் கொள்ளுங்கள் பட்டத்தரசியாரே. புலவரே, இயற்கை ஜடம் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். தளபதியாரே, தாங்கள் அமர்ந்திருக்கும் ஆசனம் முதலில் இருந்த நிலை என்ன? மரம். அந்த மரமானது ஆசனமாவதற்கு அதற்கு ஒரு கர்த்தா இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். அந்த கர்த்தா என்பவர் யார்? தச்சன். தச்சன் என்ற கர்த்தா இல்லாமல் தாங்கள் ஆசனத்தில் அமர முடியாது அல்லவா? என்ன கேள்வி இது? இதுதான் கேள்வி. இயலுமா இயலாதா? இயலாது. சாதாரண ஆசனத்திற்கே ஒரு கர்த்தா இருக்கிறான் என்றால் அந்த ஆசனத்திற்கே மூலமான மரம் இருக்கிறதே, அதன் கர்த்தா யார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? மரம் நெளிவு சுழிவோடு வளருகிறது, முண்டு முடிச்சுமாய் கிளைகள் விடுகின்றது, இலைகள் விரிகின்றது, பூக்கள் பூக்கின்றது, பழங்கள் பழுக்கின்றது. நமக்குள் இரத்த குழாய்கள் எப்படி ஓடுகின்றதோ அதைப் போல பூமிக்குள்ளிருந்து தண்ணீரை உறிஞ்சக்கூடிய அதிநுட்பமான குழாய்களை ஆச்சரியமான முறையில் அம்மரத்திற்கு ஆண்டவனே படைத்திருக்கிறான். அம்மரத்தின் இலைகளின் கோடுகளுக்குள் பாய்ச்சப்படுகின்றது தண்ணீர், மலர்களுக்குள் படைக்கப்படுகின்றது வாசனை. அம்மலர்களிலும் இரவில் பூப்பது, பகலில் பூப்பது என இருவகைப்படும். பகலில் பூப்பது எந்த வண்ணமாக இருப்பினும் இரவில் பூப்பது வெண்மையே. காரணம், வண்ணம் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்பதால். அதற்கு உதாரணம் அல்லி, மல்லிகை, பன்னீர்பூ, ராமபாணம் எனும் நிலசம்பங்கி. அது மட்டுமல்ல, பழம் பழமாகிறது, அதை நாம் உண்ணுகிறோம், விதையை மண்ணில் போடுகிறோம், மீண்டும் பழமாக பெற நாமே எருவாகிறோம். மனிதன் உண்ண இயலாத வேப்பம்பழத்தை உண்ணுவதற்காக காக்கையை படைத்திருக்கிறான் ஆண்டவன். காக்கை எச்சமிட்ட விதை வேறு இடத்தில் முளைப்பது ஆண்டவனின் லீலையே. இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய நியதியை ஜடம் என்று சொல்லப்படும். இயற்கையின் மூலம் தனது அருளாட்சியை அமைக்கின்றான் ஆண்டவன். மரவர்க்கங்கள், மலைகள், கடல்கள், உலகங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் என்ற எதுவாயினும் ஜீவ சைதன்யமான பரமனின் நிலையும் அதுவே. அங்கிங்கனாதபடி எங்கும் பரவி இருக்கும் ஆண்டவனின் அருளாட்சியும் அதுவே. அதனால் அருளாட்சி இல்லையெனில் அன்பாட்சி இல்லை என்பதை ஒப்புக்கொண்டால் வாழ்வு உயரும், வளம் பெறும் நாடு. வருகிறேன்.
வணிகரே, வணிகரே, வணிகரே! வாரும் புலவரே. வணிகரே, வெற்றி, வெற்றி, வெற்றி இறைவனுக்கு, வெற்றி இறையர்களுக்கு, வெற்றி இறை கருணைக்கு, அறக்கருணையும் மரக்கருணையும் அருள் பாலிக்கின்ற ஆண்டவனின் அருளாடலுக்கே வெற்றி. அறிவோம் அனைத்தும். அனைத்தும் அறிந்தவன் ஆண்டவன் ஒருவனே. அதோ எமது ஆண்டவன். அருளே, அருளின் அறிவே போற்றி, அறிவின் செருவில் மருளே போற்றி, மருளே மருளின் மறையே போற்றி, மறையின் நிறைவில் தெருளே போற்றி, தெருளே தெருளின் தெளிவே போற்றி, தெளிவின் தெருவில் பொருளே போற்றி, பொருளே பொருளின் பொன்னே போற்றி, பொன்னார் மேனியனே போற்றி போற்றி. புலவரே, பொன்னும் இங்கே, மேனியும் இங்கே. பொற்கிழியை பெற்றுக் கொள்ளுங்கள். மாபெரும் வணிகரே, பெரியது தங்கள் உள்ளம். அதைவிட பெரியது இறைவன் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பு. அதைவிட பெரியது இறையருளின் தனிப்பெரும் கருணை. ஆண்டவனின் அருளை பற்றி பாடுவதே எமது பணி. அவனருள் இருக்க அற்பமான இப்பொருள் இதற்கு. புலவரே, இப்பொருளும் இறையருளே. இறைவன்பால் பரிபூரண பக்தி செலுத்துவோர் என் நிலையிலும் கைவிடப்படார் என்பதற்கான அத்தாட்சி இது. இறையருளின் மீது ஆணை. இதனை தருவதும் இறையே. வருகிறோம். வாழ்க நினது புலமை, வளர்க நினது பெருமை. சொக்கநாத பெருமானே, சொக்கநாத பெருமானே, சொக்கா!